ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்கிறதுல ஒரு நோக்கம் உண்டு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், ஆபீஸ்ல வேலை செய்யலாம், குடும்பஸ்தரியா இருக்கலாம். அந்தந்த ஸ்தலத்துல நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆசீர்வாதமா இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். அதான் அவருடைய விருப்பம். அதுல இந்த உலகத்துல நம்ம வாடும்போது நிறைய தீமைகள் நம்ம ஃபேஸ் பண்றோம்ல. தீமை செய்யற மனிதர்கள் வீட்டுக்குள்ளேயே கூட இருப்பாங்க, நம்ம வேலை செய்யற ஆபீஸ்ல இருப்பாங்க, நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல அந்த ஐக்கியத்துல கூட இருப்பாங்க, ஏன் ஊழியத்துக்குள்ளே இருப்பாங்க. தீமை செய்யற ஆட்கள் கூடவே இருப்பாங்க, தீமை செய்யறவங்களா இருப்பாங்க. இயேசுக்கு இல்லையா? யூதாஸ் இருந்தான்ல, அவன் பாருங்க சுயநலத்துக்கு இயேசுவை காட்டி கொடுக்க காசு ஆசையோட, அது மாதிரி கூடவே இருப்பாங்க. அப்போ பொல்லாங்கி தீமை நிறைந்த ஒரு உலகம் இது. அப்போ இந்த மனிதர்கள் தீமை செய்யும்போது நமக்கு என்ன உண்டாகும்? அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும், கசப்பு வரும், அவங்க அழிஞ்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணெல்லாம் நமக்கு வரும்ல. அந்த ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஆண்டு சொல்லார், என் மகனே, என் மகளே, உனக்கு தீமை செய்யறவங்க இருப்பாங்க. இது தீமை நிறைந்த உலகம், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம். தீமை உனக்கு வரும், ஆனா நீ பதிலுக்கு தீமை செய்யாத. அவனுக்கு பழி வாங்குறதுக்கு தீமை செய்யாத, நன்மை செய். நன்மையினாலே தீமையை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்றார்.